இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 7 டிகிரி படித்தவங்களுக்கு மத்திய அரசு வேலை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜாப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 304 காலி பணியிடங்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. இந்த ஜாப்பில் ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஹியூஜ் ஓப்பனிங் வந்திருக்கு. ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இவங்க சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து NCC சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, C சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்களும் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து AFCAT அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த AFCAT அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மத்திய அரசினால் கண்டக்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது வந்து 2வது பேட்சுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024 2வது பேட்சுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து வருகின்ற 28ஆம் தேதி தான் வந்து கடைசி நாள். இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ரெகுலர் பேசிஸ் தான் எடுக்க போகிறாங்க. பியூர்லி வந்து ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து 1 by 1 அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 304 வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி, பெண்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா AFCAT என்ட்ரி. அந்த AFCAT என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் பிரான்ச் இருக்குது, கிரவுண்ட் டியூட்டி இருக்குது. அதே மாதிரி கிரவுண்ட் டியூட்டிலே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல்னு ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைங் பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆண்களுக்கு 28 வேக்கன்சி, பெண்களுக்கு 10 வேக்கன்சி. கிரவுண்ட் டியூட்டி ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு தனித்தனியாக வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல்லே பார்த்தீங்கன்னா தனியாக வேக்கன்சி இருக்குது. ஒரு 88 வேக்கன்சி தனியாக கொடுத்துருக்காங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 36 வேக்கன்சி வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வெப்பன் சிஸ்டம் பிரான்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்மின் பிரான்ச்லேயும் இருக்குது. இது வந்து நான் டெக்னிக்கல் சொல்கிறேன். நான் டெக்னிக்கல் பொறுத்தவரையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு தாங்க இருக்கும். ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கணக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வந்து வாங்க வேண்டியிருக்கு, அதே மாதிரி டெய்லி வந்து என்ன வந்து வாங்கியிருக்காங்க, என்னென்ன செலவாகிருக்கு அப்படிங்கிற கணக்கு எல்லாமே வந்து பண்ண வேண்டியிருக்கும். லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து வேக்கன்சிலாம் சொல்லியிருக்காங்க. இதில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அதுலேயும் வேக்கன்சி இருக்குது. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வெதர் கண்டிஷன்லாம் செக் பண்ணுறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக வேக்கன்சி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைங் பிரான்ச்சில் பொதுவாக பார்த்தீங்கன்னா NCC ஸ்பெஷல் என்ட்ரின்னு சொல்லி தனியாக வச்சுருக்காங்க. C சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 10% பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. பர்மனன்ட் கமிஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க இதுக்கு வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் இப்போ கவனிக்க வேண்டியது பாருங்கள், 2 டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து 2 டிகிரி படிச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 12th படிச்சிருக்கணும். இல்லை BTech படித்தவங்க வந்து ஃப்ளைங் பிரான்ச்சுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏரோநாட்டிக்கல் பிரான்ச்சுக்கெலாம் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் ரிலவெண்ட்டாக வந்து கோர்ஸ் வந்து பண்ணவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அல்லது வந்து செக்ஷன் A செக்ஷன் B எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அல்லது ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். அதற்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதெல்லாமே வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து AFCAT என்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஃப்ளைங் பிரான்ச்சுக்கு இப்போ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 2 டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறவங்க 2 டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 12th படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கிரவுண்ட் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 12th இதுதான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. 2 டிகிரி படிச்சிருந்தாலே வந்து நான் டெக்னிக்கலுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். NCCயை பொறுத்தவரை வந்து ஏர்விங் சீனியர் டிவிஷன் C சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த கிரைட்டீரியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மினிமம் டிகிரியில் எவ்வளோ மார்க் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டுமே வந்து இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃப்ளைங் பிரான்ச்சுக்கு வந்து 20லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2025 இந்த டேட்டுக்குள்ளே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஏஜுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சில பேருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி செக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் இருக்குது. இதில் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 20லேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிராண்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த முன்னே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சேலரி வந்து 56,000 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. லெவல் 10ல் இருக்கக்கூடிய சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மந்த்தே பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும். ஏர்ஃபோர்ஸில் ஒரு ஹையஸ்ட் சேலரி கிடைக்கணும் அப்படின்னா வந்து ஏஎஃப்கேட் எக்ஸாம் மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து இதிலே நிறைய 12th படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி அடிக்கடி வேகன்சி விடுவாங்க. அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கிரேடை பொறுத்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் வந்து இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 550 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். நான் ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டாங்க. ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்துக்கோங்க. ஏஎஃப்கேட் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாருமே வந்து பேமெண்ட் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பண்ண போகிறீங்க. டிடிஓ செக்கோ கேஷாகவோ நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கட்டிக்கோங்க. பேசிக்காக அந்த வேலட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். யூஸ் பண்ணி கட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம். அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஏஎஃப்கேட் எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. இந்த ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், நியூமெரிக்கல் அபிலிட்டி, வெர்பல் அபிலிட்டி இன் இங்கிலீஷ், மிலிட்டரியல் அபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு 300 மார்க் வந்தாலும் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஜிட்டல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எஸ்பி இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். இது கிளியர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லாம் இருக்குது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும். எல்லாமே கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடச்சிடும். மெடிக்கல் டெஸ்ட்டும் வந்து அடுத்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ஃபீனல் மெரிட் லிஸ்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க. இதில் இன்ஜினியரிங் பிரான்ச் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இன்னொரு எக்ஸாம் இருக்கும். இன்ஜினியரிங் சம்மந்தமான நாலேஜ் டெஸ்ட் அப்படிங்கிற தனியாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டையும் அவங்க வந்து கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா வருகின்ற 28/6/2024 அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.